கடந்த சில நாட்களாகவே ரஜினியின் கூலி அது சம்பந்தமான விஷயங்களே ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக அஜித் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படி சொன்னார் அவர்? இதற்கான காரணம் என்ன? சோஷியல் மீடியாவில் இவ்வளவு சர்ச்சையாகிறதுக்கு அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் தவறாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு அறிக்கை வருது அஜித் கிட்டேருந்து. 33 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கார் திரையுலகத்தில். அதற்காக ஒரு நீண்ட நெடிய அறிக்கை, ஒரு 2 பக்கத்துக்கு. யூஸ்வலாக அஜித் எதை சொன்னாலும் ரொம்ப கிறிஸ்பியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய மனிதர். ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதா முதல் கொஸ்டின். ஸோ படித்ததுக்கப்புறம் அப்படியே நிறையா இருந்தது. அவர் கடந்து வந்த பாதை, அவரோட வேதனை, வழி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அதில். ஸோ ரசிகர்களை நான் எப்போதும் என்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது யாரையோ மீன் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோல் ஆகுது. என்னென்னா ஸ்ட்ரைட்டாகவே விஜய் அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பற்றி அறிஞ்சிட்ருக்கு. காரணம் அதாவது ரசிகர் மன்றங்களை அப்படியே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் இணைச்சி கட்சி நிர்வாகிகளாக ஒரு அடிப்படை கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்கார் விஜய். இதைத்தான் விஜயகாந்த் பண்ணார். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பண்ணியிருக்காங்க, என்டி ராமராவ் பண்ணியிருக்காரு. இது புதுசு கிடையாது. ஸோ ஒருத்தரை பிடிச்சி தான் அவருக்கு ரசிகராக இருக்கும். அந்த மனிதர் இன்னொரு இடத்துக்கு சினிமாலேருந்து அரசியலுக்கு போகிறப்ப அவரை பின்தொடர்ந்து தானே போவாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. இப்போ உங்களை நான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் திருப்பி நான் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பேன். அதில் ஒன்றும் தவறு கிடையாது, ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனால் இதை அவர் சொல்கிறது விஜய் பற்றி சொல்லியிருக்காருன்னு பொத்தாம்பதுவாக எல்லாரும் ட்ரோல் பண்ணாலும் அஜித்துக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்காது அப்படிங்கிறதான் அவருக்கு நெருங்கியவர்கள் சொல்கிறாங்க. காரணம் அஜித் ஃபேமிலி, விஜய் ஃபேமிலி 2 பேருமே பயங்கர க்ளோஸு. 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க சினிமா லெவலில் 2 பேரும் எதிர் துருவங்களாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் நல்ல நண்பர்களாக தான் இப்போ வரைக்கும் பழகுறாங்க. அது தொடர்ந்துட்டுருக்கு. அதனால் ஸ்ட்ரைட் அவர் அட்டாக் பண்ணணும், அதை மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, அதாவது சுயலாபத்திற்குனாக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அது ரசிகர்களுக்காகவே பண்ணுறது, ரசிகர்களை வச்சு எனக்கு காய் நகர்த்துறது, இந்த மாதிரி விஷயத்தை அஜித் எப்போதுமே பண்ண மாட்டார். அது நமக்கே தெரியும். அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தது யாருமே கிடையாது. அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது, உங்கள் குடும்பத்தை முதல்ல கவனிங்க. நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களை பாருங்கள், அவங்கள படிக்க வைங்க, நீங்கள் உங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்து பணமும் இருந்ததுன்னா என்னுடைய படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் அஜித். ஸோ ரசிகர்கள் எல்லோரும் ஃபஸ்ட் ஷோ எனக்கு பாருங்கள், எனக்கு கட் அவுட் வைங்க, பால் ஊற்றுங்க, என்னோடய படத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு என்றைக்குமே சொன்னதில்லை. அதனால் இந்த ஒரு அஜித் சொன்ன இந்த விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அஜித்துக்கு நெருக்கமானவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது 2வது விஷயம், நான் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டு சுயமாக மேலே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எல்லாமே எஸ்பிபி என்னப்பா எஸ்பிபின்னு போடுறாங்களேன்னு கூப்பிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மூத்த நம்ம சகோதரர்கள்ட்ட விசாரிக்கிறப்ப அவங்க சொன்ன தகவல் எனக்கும் ஓரளவுக்கு இதில் விஷயத்தில் தெரியும். ஏன்னா அஜித்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்கள நானும் ஒருத்தன். அதனால் அவங்கள்ட்ட விசாரிக்க அவங்க சொன்ன தகவல் உண்மையிலே ஷாக்காக இருந்தது. என்ன அப்படின்னாக்க, அஜித்தினுடைய முதல் படம் தெலுங்கில் பிரேம புத்தகம்னு ஒரு படம். அதில் ஒரு சின்ன ரோல். அந்த ரோலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது எஸ்பி பாலசுப்ரமணியம். தெலுங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேசிக்காக ஒரு தெலுங்கு, அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு டைரக்டர்ஸ் கூட அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நிறைய பாடல்கள் பாடினவர் தெலுங்கில். ஸோ அவர் சொல்லி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் அஜித் நடித்த முதல் படம் அமராவதி. அந்த படத்தில் இவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செல்வா இன்னொரு புது பையனை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்காராம். அந்த பையன் தான் ஷூட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அப்போ எஸ்பிபி மீட் பண்ணுறாரு. அந்த டைரக்டர் மீட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு படம் போகிறேன், ஒரு பையனை வச்சு பண்ணுறோன்னா அப்போ தான் எஸ்பிபி சொல்லியிருக்காரு, இல்லை இன்னொரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப கலராக ஜம்முன்னு இருப்பார் பையன், பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், நீங்கள் அவர் யூஸ் பண்ணலாம் உங்கள் படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே வர சொல்லுங்க பார்ப்போன்றாரு. அடுத்த நாள் போன உடனே அவருக்கும் பிடிச்சி போகுது. உடனே ஹீரோ சேஞ்ச் ஆகி அஜித் உள்ளே வர்றார் அமராவதி படத்தில். அதனால் அஜித் 2வது வர்றார் இந்த ஹீரோவாக. ஸோ முதல்ல நடித்தவர் வெளில போயிட்டு இவர் உள்ளே வர்றார். ஸோ 2வது வாய்ப்பும் எஸ்பிபி தான் வாங்கி கொடுக்குறார்.
அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம் அப்படின்னா ஆசை படம். அந்த ஆசை படத்தில் வந்து வசந்த் தான் டேரக்டர். ஸோ வசந்த் வந்து ஒரிஜினலாக எஸ்பிபி வீட்டுக்கு வந்து புக் பண்ண வந்து யாருன்னா எஸ்பிபி சரணன். ஸோ எஸ்பிபி பையனை நடிக்க வச்சலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட பேச வந்திருக்காரு. அப்போ தான் எஸ்பிபி சொல்லியிருக்காரு அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ இந்த கதைக்கு எஸ்பிபி சரணோட அஜித் ரொம்ப சூட்டாக இருப்பார், நீங்கள் அஜித்தை புக் பண்ணுங்கள், அஜித்தை பாருங்களேன்னு சொன்னோடனே அவர் தான் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ வசந்த் அவரை பார்த்தோன்னே பர்ஃபெக்டாக இருந்தவொன்னே தான் அந்த கேரக்டருக்கு அஜித் உள்ளே வராரு. ஸோ அஜித்துக்கு மூணாவது படத்தையும் இவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஓன் வாய்ஸ் கூட இருக்காது. ஸோ வேறு ஆள் தான் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர், வாய்ப்பு தேடி கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதை வந்து வேறு யாரோ சொல்லியிருந்தால் கூட ஏதோ ஒரு பொய் சொல்கிறாங்க இல்லைன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். இதை அஜித்தை பற்றின இந்த விஷயத்தை எஸ்பிபி வந்து முன்னாடியே பல இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருந்திருக்கார். அதனால் வந்து இது வந்து ஒரு வரலாறு ரெக்கார்டு, இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதை ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அஜித் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டும். அது குறித்தும் நம்ம அஜித் வட்டாரத்திட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன தகவல் தான் நிச்சயமாக இல்லை, அஜித் சொன்னது வந்து இந்த விஷயமும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து அவர் சுயமாக வந்தேன்னு சொன்னது வந்து இண்டஸ்ட்ரியில் யாருமே ஹெல்ப் பண்ணாமல் நான் மேலே வந்துடல அப்படிங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தலை. அப்படி பயன்படுத்தியிருந்தால் எஸ்பிபியை மறந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒத்துக்கலாம். அவர் வந்து சுயமாக வந்தேன்னாக்க ஒரு பின்புலம் இல்லாமல் வந்தார் அஜித், அதை தான் அவர் மீன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு டைரக்டரோட பையனாவோ, ஒரு ப்ரொடியூசர் பையனாவோ, ஒரு ஹீரோவோட பையனாவோ, இல்லை ஒரு பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பையனாவோ அவர் வரல. அவர் டோட்டலாகவே சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் செட்டில் இருந்த பையன். அவர் உள்ளே வராரு. அவர் தனக்கான வாய்ப்புகளை தன்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் தெரிஞ்சவங்க மூலியமாகவும் தேடி அது ஒரு தீவிரமாக முயற்சி செய்து அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட போராடி இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அதைத்தான் அவர் மீன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தாங்க. ஸோ இதெல்லாமே அஜித் சைடில் சொன்ன இந்த தகவல் நம்புகிற மாதிரி இருந்தாலும் அஜித் வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு 33வது வருஷத்தை இப்போ கொண்டாடணும், அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிற மாதிரியான விஷயமும் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுது. அது ஏன் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து ரஜினி வந்து 50வது வருஷம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதை ரொம்ப பிரம்மாண்டமாக சனிக்கிழமைக்கு அந்த 100 விண்டோ ஸ்டேடியத்தில் கூலி படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டாங்க. ஒரு பெரிய ட்ரிபியூட்டாகவே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து அஜித்தை வந்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி ரஜினி பேசுகிறாரு. அவர் பேசுனது வந்து அதுவும் வெங்கட் பிரபு எழுதின டைலாகையே சொல்லினதுக்கு அப்புறம் அரங்கத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளாப் மலை சத்தம் அடங்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ரஜினியை பேசுகிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எப்போதுமே அஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ரஜினிக்கு உண்டு. ஏற்கனவே ஒரு நடிகர் சங்கங்கள்லாம் எல்லோரும் கலந்துக்கணும் முதல்வருக்கு பாராட்டு விழாக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப அஜித் வந்து அந்த விழாவில் நேராக போய் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஸ்டேஜில் இருக்கப்பவே வந்து எங்களை கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி இந்த விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு போட்டு உடைச்சவர். அதுக்கப்புறமா உடனே ரஜினி மூலியமாக தான் கருணாநிதியை கூல் பண்ண சொல்லி அவர்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி என்ன தான் உனக்கு உள்ள அது மாதிரியான விஷயம் இருந்தாலும் அதை பப்ளிக்காக சிஎம் வச்சுட்டு அது மாதிரி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் கழித்து கோபாலபுரத்தில் போய் ஒரு மன்னிப்பு கேட்டு அவர் ஒரு நார்மலாக பேசிட்டு வந்தார். அப்புறமா கருணாநிதி அண்ட் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங் ஏற்பட்டது அஜித்துக்கு. ஸோ அதனால் வந்து அப்பவும் ரஜினி தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ ரஜினி வந்து எப்போதுமே அஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஆனால் விஜய் ஏன் மென்ஷன் பண்ணலை, விஜயை பற்றி ஒரு வார்த்தை பேசலை அப்படிங்கிறதுக்கு காரணமும் இருக்குது. என்னென்னா ரஜினியை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். இன்றைக்கி ரஜினிக்கு மேலே உயர்ந்து நிற்கணும், ரஜினியை தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒருவேளை விஜய் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ ரஜினி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அதுதான் ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஸோ இதுதான் நடந்திருக்கும். அஜித்தினுடைய அறிக்கை இவ்வளவு சர்ச்சையானதுக்கு பின்னாடி இவ்வளோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து ஒரு வேணுனே வாண்டடாக பண்ணணுமே அஜித் பண்ணலை. அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சதே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு தான். என்னென்னா அவர் எதை பற்றியுமே கவலைப்படாதவர். என்னோடய வேலை படம் நடித்து கொடுக்க வேண்டியது, நடித்து கொடுத்துட்டேன், அது நீங்கள் ப்ரமோஷன் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்கிறவர். ஸோ ரசிகர் பார்க்க மாட்டேன், ப்ரமோஷனுக்கு வர மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன், ஃபேன்ஸ் போய்ட்டு வைக்க மாட்டேன், இப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையோடு இருக்கிறவர் அஜித். அவரே அன்றைக்கி இறங்கி வந்து ஒரு தேங்க்ஸ் லெட்டர் பண்ணி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் தெரியுது அஜித்கிட்டேருந்து. ஸோ அந்த மாற்றம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு நல்ல மாற்றமாக முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாக இருக்குது. அது நிச்சயம் ஒரு சில படங்களில் நடக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அஜித் என்ன தான் வந்து விஜயை எதிரியாக நினச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியாக ஒரு காம்படிஷன் இருக்கும். நீயா நானா, இந்த படம் ஒன்று, அந்த படம் இது எவ்வளோ கலெக்ஷன், அது எவ்வளோ கலெக்ஷன்
ப்ரொடக்ஷன். இப்போ விஜய் வந்து அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டார். அப்போ வந்து இவர் எப்படின்னா படத்தில் வில்லனே இல்லாமல் ஹீரோ எப்படி ஹீரோயிசம் பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். தனக்கு டஃப் கொடுக்க வேண்டியவரே இல்லைங்கிறப்ப இவர் யார் கூட டஃப் கொடுப்பார்? அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாலே எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், இப்போ சிம்பு தனுஷ் தான் அப்படியே அந்த ஆர்டர் வரும். ஸோ ஒரு எதிராளி இருக்கப்போ தான் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட முடியும் அப்படிங்கிறது சினிமாவில் தொண்டு தொட்டு வர விஷயம்தான். அதனாலே கூட இப்படி அவர் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. எது எப்படியோ அஜித்தினுடைய அறிக்கை ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்குது. அதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி அஜித் சைடு விளக்கம் கொடுத்துருக்கிறது உண்மையிலே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ நன்றி.